தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம கொண்டு போய் காணிக்கைகளை முதலாவது படைக்கணும் என்கிற மனநிலையோ என்கிற எண்ணமோ என்கிற காரியமோ அற்று போகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நான் யாரையும் குறைவுபடுத்தி சொல்லவில்லை, ஆனால் இதுதான் யதார்த்தம் என்று பார்க்கிறோம். இதுதான் யதார்த்தம். வீணான காரியங்களுக்கு நம்ம கை கூறுகிறது இல்லை. வீணான காரியங்களுக்கு பாருங்க நம்முடைய கைகளை சுருக்கிறது இல்லை. இதுக்கு தானே போன வாரம் செலவு பண்ண, திரும்ப ஒரு முறை போகணுமா கடைக்கு அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லை. போன மாசம் தானே ஒரு துணி எடுத்தோம், இந்த மாசம் ஒன்று எடுக்கணுமா அப்படிலாம் நமக்கு தோன்றது இல்லை. அது எவ்வளவு வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. அது 1000 இருந்தாலும் சரி, 2000 இருந்தாலும் சரி, 3000 இருந்தாலும் சரி, நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளால காணிக்கப்பட்டியில் 10 ரூபா நோட்டை மாத்தி போட முடியாது. நானும் ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டர் தான், நல்லா தான் இப்படி சொல்றேன். என்ன பாஸ்டரையா என்கிட்ட எதுவும் சொல்லலை, நானும் பேசலை, பாஸ்டர் எனக்கு தெரியும். நமக்கு மனசு இல்ல, சபையுடைய இருதயம் குறுகி போயிற்று. நல்ல கவனிங்க, சபையுடைய இருதயங்கள் இந்த காரியங்களை குறுகிற்று. ஒரு ஜனம், ஒரு தேவனுடைய பிள்ளை, நல்ல கவனிங்க, இந்த விஷயங்களில் வளரணும். ஆமென், அல்லேலூயா. சபை வளரணும், சபை விதைப்புக்கு பழகணும். சபை இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் தன்னை அர்ப்பணிக்கவும் தனக்குண்டானவைகளை அர்ப்பணிக்கவும் பழகணும். என்றைக்கு ஒரு சபை தன் கைகளை தாராளமாய் விரிக்குதோ அன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் அளவில்லாம ஒரு பட்டணத்தில் வளர்ந்து பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள இப்படி ஒரு ஆதிக்கம் இருக்கிறதை பார்க்கிறேன். நான் ஆவிக்குரிய பிரகாரமா வசனத்தின்படி சொல்றேன். நீங்க நல்லா கவனிங்க. கிதியோனின் நாட்களை குறித்து நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா நமக்கு நேரம் இல்லை, எடுக்க நேரம் இல்லை, வேகமா நான் சொல்றேன். நல்லா கவனி. கிதியோனின் நாட்களை குறித்து வேதாகமத்தில் நீங்க படிப்பீங்க என்று சொன்னால், அன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் மீதியானியர் என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்தின் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்திருந்தார். அப்ப இந்த கூட்டத்தை, இந்த மீதியானுடைய கூட்டம் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு அந்த வேத பகுதி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அவர்கள் தேவ ஜனங்கள் தேசத்தில் விதைக்கும் போதும் அதை அறுக்கும் போதும் அதை விளைய விடாமலும் தேசத்தின் நன்மையை கெடுத்து போட அதிலே வருவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படியாய் இஸ்ரவேலரை மீதியானியர் மிகவும் அதிகமாய் ஒடுக்கினார்கள். இஸ்ரவேலின் மேல் மீதியானுடைய கரம் பலத்து கொண்டது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்ப நல்ல கவனிங்க, ஒரு ஜனத்தை விதைக்க விடாம, விளைச்சலை பார்க்க விடாம, ஒரு அறுவடையை பார்க்க விடாம, அன்றைக்கு எப்படி ஒரு மீதியானிய ஆவி அன்றைக்கு இருந்த சபையாகிய இஸ்ரவேலின் மேல் போராடினதோ அப்படியே இன்றைக்கும் தேசங்களிலே ஒரு விதைப்பு இல்லாத ஒரு நிலைக்கு தன்னுடைய ஜனங்களை, தேவனுடைய சபையை ஒடுக்கி வைத்திருக்கிறத இன்றைக்கு இந்த நாளளவில் நம்மளால பார்க்க முடியும். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் அன்றைக்கு இருந்த ஜனங்களுடைய பாருங்க வேண்டுதலை கேட்டு எப்படி மீதியானுடைய கரத்தை முறித்து தேசத்தை ஆசீர்வாதத்தினால நிரப்பினாரோ, கிதியோனின் மூலமாய் தேவன் உயர்த்தினாரோ, அதே போல இந்த நாட்களிலும் நம் தேசத்தை ஒடுக்குகிற, விதைக்க கூடாதபடி சபைகளை ஒடுக்குகிற சில பலவானின் கரங்களை முறிக்க தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யார பிரதர் ஆண்டவர் பயன்படுத்தினார்? நீங்க நல்லா கவனிங்களேன். இந்த விதைக்க கூடாத காலங்களிலும் விதைத்து, இந்த விதைக்க முடியாத காலங்களிலும் அதை வளர்த்து, அந்த விதைக்க முடியாத காலங்களில் அதை அறுவடை செய்து, ஆலைக்கு சமீபமாய் போரடித்தவனை தான் ஆண்டவர் தேடி போய், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கிதியோனை கொண்டு போய் தேசம் முழுமைக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், ஒருவன் சரியாய் விதைத்து அதை அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கிறதற்கு ஆயத்தப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு பெரும் கூட்டம் விதைக்க முடியாதபடிக்கு அடக்கி வைத்திருந்த ஒரு பலவானுடைய கையை ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷனை துரத்துகிறது போல நீ மீதியானியரை துரத்தி போடுவாய், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று தேவனை அனுப்பி ஜெயத்தை பெறும்படி செய்தார். அப்போ சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், முதலாவது நமக்கு ஒரு மனநிலை வரட்டும். என்ன மனநிலை வரட்டும்? நான் எல்லாத்திலையும் பெருகணும். ஆமென், அல்லேலூயா. நான் எல்லாவற்றிலையும் வளரணும், நான் எல்லா காரியங்களிலையும் வளரணும், நான் எல்லா பகுதிகளிலும் வளரணும், நான் எல்லாவற்றிலும் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக காணப்பட வேண்டும், விதைக்கிற காரியங்களிலும் உண்மை உள்ளவனாக காணப்பட வேண்டும். சரி, அடிப்படையாக ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். என்ன கவனிங்க. என்ன அப்புறம் நம்ம கர்த்தருக்கு நம்ம பேசணும் அப்படின்னா விதைப்பை பற்றி இன்னைக்கு சாயங்காலம் அல்லது நைட்டு வரைக்கும் கூட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நேரத்துக்குள்ள என்ன சொல்லணுமோ அதை சொல்ல ஆவியான உதவி செய்ய கொஞ்சம் கவனிங்க.
அடிப்படையாக ஒரு விதைப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில அறுவடைக்கான முதல் படியாக இருக்கிறது. இதை முதல்ல தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். விதைப்பு என்பது அறுப்புக்கான முதல் படி. அல்லேலூயா, அல்லேலூயா. விதைப்புங்கிறது தான் நம்ம அறுவடைக்கான முதல் படி. ஒரு அறுவடை என்கிறது மகிழ்ச்சியான விஷயம். நம்ம ஒன்று விதைக்கிறோம். இப்போ சாதாரணமாக சொல்லணும்னா புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஒரு தக்காளியை, அழுகி போன தக்காளியை வீட்டுக்கு வெளியே போட்டு அது முளைச்சி அது கொஞ்சம் வளர்ந்துட்டுனா நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. அதில் தண்ணியை ஊற்றி குச்சை வச்சு நட்டு அதில் 2 தக்காளி போட்டுச்சுன்னா அதை அறுக்கும்போது நான் சும்மா போட்டேன் எப்படி வந்திருக்கு பாரு அப்படி சொல்கிறோம். வர்ற போகிற ஆள்கிட்டலாம் சொல்கிறோமா இல்லையா? சொல்லுங்கள். புரியாத மாதிரியே பார்க்குறீங்களா? என்ன நம்மளாம் அப்படி செய்கிறது இல்லையா? அதிலிருந்து ஒரு 2 எடுத்து நம்ம அன்னைக்கு குழம்பு வைக்கும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷமா தெரியுது இல்லையா? அதுல ஒரு அறுவடை ஈல்டு, அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனா பல நேரங்களில் நீங்க நல்லா கவனிப்பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு இன்றைக்கு பல நேரங்களிலே ஆசீர்வாதம் அல்லது செழிப்பு என்று பிரசங்கத்தை கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது ஏன் தடையா இருக்கிறது என்பதை கொஞ்சம் நீங்க சிந்திக்கணும். இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஒரு அளவுக்கு மேல உயர முடியல? ஏன் ஒரு அளவுக்கு மேல நம்மளால பெருக முடியல? ஏன் ஒரு அளவுக்கு மேல பாருங்க இந்த தேசத்துக்கு நம்மளால ஆசீர்வாதமா மாற முடியல? இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பேச நம்ம கேட்கிறோம். ஆனா அவைகளை ஏன் நம்முடைய வாழ்க்கையில சுதந்தரிக்க முடியல? வேதாகமத்தில் நீங்க நல்லா கவனித்து பாருங்களேன். ஆண்டவருக்காக நம்ம அநேகம் செய்ய வேண்டும் என்கிற இருதயம் நமக்கு இருக்கும். ஆனா ஏன் நம்மளால கர்த்தருடைய ராஜ்யத்தில் அதிகமா கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டா, எங்கேயோ விதைப்பின் விஷயத்துல நம்ம தவற விடுகிறோம் என்கிறத நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். விதைக்காத மனுஷனுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அறுப்பு இருக்க போவதில்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விதைக்க வேண்டுமானால் முதல்ல அந்த மனுஷன் கையில விதைகள் இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க? சொல்லுங்க. விதை. எல்லா மனுஷனுக்கும் கர்த்தர் விதையை தருகிறார். ஒரு புரிதலுக்காக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதே 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். வாசிங்க, 10 வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை என்ன செய்வாரா? வர்த்திக்க செய்வார். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர் யார்தான்? கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்ம கையில எப்பொழுது விதைகளை தர்றார். ஆனா விதைகளை நம்மளால வேறு பிரிக்க தெரியல. ஒரு சபையில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது விதை எது ஆகாரம், அதாவது எது தானியம்னு தெரியணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எது விதை எது தானியம்னு நமக்கு தெரியணும். இப்ப ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஏதோ ஒரு வேலையினால நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஏதோ ஒரு வேலையை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதுல வர்ற வருமானம் நம்ம கையில வருது இல்லையா? ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? நல்லா பாருங்க. நம்ம கையில ஒரு வருமானம் வருதா வரலையா? வருது. வருது இல்ல? வருதுன்னா வருதுன்னு சொல்லுங்க. வருது இல்லையா? ஏதோ ஒரு காரியம் நம்ம கையில வருமானம் வருது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் கஷ்டப்பட்டு அப்படிலாம் கிடையாது. பாகமம் 8ஆம் அதிகாரம் 17, 18 நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சாமர்த்தியத்தினாலும் உன் பலத்தினாலும் இந்த ஆஸ்தியை சம்பாதித்தேன் என்று உன் இருதயத்தில் சொல்லாதபடிக்கு எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. ஏனெனில் இந்த நாளில் நீ உழைக்கிறதுக்கு உன் கைக்கு பலனையும் உனக்கு ஆயுசையும் கட்டளையிட்டது யாரு? அல்லேலூயா. உனக்கு உழைக்கிறதுக்கு பலனை கொடுத்தது யாருன்றாரு? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ராத்திரி தூங்குறோம், நல்லா தூங்கிடுறோம், அப்புறம் ஏதாவது நடக்கு. என்ன நடக்குன்னு தெரியுதா? இடியே விழுந்தாலும் தெரியாது. கதவை 100 ஆட்டி டம்மு டம்முன்னு அடிச்சாலும் தட்டினீங்களா கூப்பிட்டீங்களா அப்படி கேட்கக்கூடிய மனநிலைமையில இருக்கும். எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. கேட்டிருக்கமா இல்லையா? கேட்கல, அசந்து தூங்கிட்டேன். நல்லா கண்ணு திறந்தாதான் மறுநாள் நம்ம இருக்கிறோன்றதுக்கான அடையாளம். புரியல? நல்லா தூங்கிடுறோம் இல்லையா? தூங்கும்போது என்ன நடக்குன்னு ஒன்றும் தெரியல. கண்ணு திறந்தாதான் காலையில் நிச்சயம் இல்லையா? அவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்வு, அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியார் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் நல்லா கவனிங்க. இந்த வாழ்க்கையில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் அதெல்லாம் சம்பாதிச்சு உண்டாக்கி அப்படியெல்லாம் சேர்த்து பெரிய ஆளா. பைபிள்ல ஒரு ஆளை குறித்து சொல்லப்படுது. அவன் சொல்றான், ஐயோ நான் என்ன செய்வேன், களம் நன்றாய் விளைந்தது,
ஒன்று செய்வேன், என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து திருப்தியாயிரு, நான் பண்டக சாலைகளை இடித்து பெரிதாக்குவேன், அநேக நாட்கள் அதை சேர்த்து வைப்பேன், நீ திருப்தியாய் வாழ்றதுக்கு அதெல்லாம் உனக்கு வைப்பேன். ஆண்டவர் சொல்றார், மதியனே இன்னைக்கு ராத்திரி உன் ஜீவன் உன்னை விட்டு போனால் அதெல்லாம் யாருடையதாய் மாறும்? நீ சேர்த்ததுல யாருக்குரியதா மாறுன்னு கேட்கிற. அப்ப கவனிங்க, அப்ப ஆவியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? கர்த்தர் தான் நமக்கு வேலை செய்யறதுக்கு பலன் கொடுத்து, கர்த்தர் தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, கர்த்தர் தான் நமக்கு பாருங்க சாமர்த்தியத்தை உண்டு பண்ணி ஒன்றையும் கைப்பாடா சேர்க்கிறதுக்கு கர்த்தர் நம்ம கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுனால தான் ஒரு நன்மை நம்ம வீட்டுக்குள்ள வருது. உழைக்கிற வருமானம் வீட்டுக்குள்ள வருது. இந்த உலகத்துல எத்தனை பேர் உங்களுக்கு காண்பிக்க முடியும் தன் கையில வாங்குற வருமானத்தை வீட்டுக்கு கொண்டு வர முடியாம வர்ற வழியில மருந்துக்கும் மாத்திரைக்கும் ஆஸ்பத்திரிக்கும் கடனுக்கும் பிரச்சனைகளுக்கும் பாருங்க தேவையில்லாத செலவுகளுக்கும் வீணான காரியங்களுக்கும் விட்டுட்டு வரும்போது தேவன் நம்ம கையில் இருக்கிற வருமானத்தை கொண்டு அந்த மாதம் முழுவதும் நம்ம சாப்பிட்டு திருப்தியாகி இல்லையா, நம்ம தேவைகள் எல்லாவற்றுக்கும் எடுத்து வைத்து மீதமானதை கொஞ்சம் சேர்க்கிறதுக்கும் கர்த்தர் உதவி செய்கிறார்னா அது தேவன் அளிக்கிற ஆசீர்வாதம். அது தேவன் அளிக்கிற ஆசீர்வாதம். அப்ப நம்ம கையில ஏதோ ஒரு வகையில தேவன் நம்ம கைகளில் ஏதோ ஒன்று